Hi friends, இன்னைக்கு waste Lizol bottle வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First time வீடியோ பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell button-ஐயும் press பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி Lizol bottle எடுத்துர்க்கேன். நீங்க இல்லனா ஷாம்பு bottle கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி எடுத்துட்டு இந்த பாட்டில்ல டாப் பார்ட்டையும் பாட்டம் பார்ட்டையும் இது மாதிரி நான் ரவுண்டா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். சோ இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சோ ரெண்டு பக்கம் ஓபனா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேலே இங்க வந்து ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஓப்பனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி இது மாதிரி தனி பீஸாக வந்து நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். கிளாத்தில் வந்து இந்த சைஸ்க்கு வந்து நான் கிளாத் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத்தை இது மாதிரி ரெண்டு சைடும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்கணும். ஸோ இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண பிளாஸ்டிக் பாட்டில் இந்த கிளாத்தோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து இது மாதிரி ஓரமாக வச்சு நான் க்ளூ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்தோட அந்த குட்டி பீஸையும் ஜாயின் பண்ணிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தோடு வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ ஈஸியாக மூவ் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஈஸியாக மூவ் ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் ஃபுல்லும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலரில் வந்து வேணுமோ அந்த கலரில் வந்து நீங்கள் கிளாத் எடுத்து இது மாதிரி வந்து க்ளூ அப்ளை பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. பார்க்க இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி சைடில் மட்டும் ரெண்டு பக்கம் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த சின்ன பீஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் ஃபுல்லுமே ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இது ஃபுல்லும் ஒட்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ஸ்லாம் நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ஸ்லாம் கட் பண்ணிடுங்க. 4 சைடும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டும் போதே நல்லா இழுத்து ஒட்டினீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போது இந்த கார்னரில் வந்து இது மாதிரி நான் கட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஒட்டும் போது பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த கிளாத்தை. ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி ஒட்டும் போது சைடில் வந்து கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும், ஒட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளாத் ஃபுல்லும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை உள்ளே இது மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ 4 பக்கமே கிளாத்தை நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த பாட்டிலுக்கு உள்ளே வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இதே மாதிரி 4 சைடும் ஒட்டிக்கோங்க. ஸோ இதையும் ஒட்டும்போது கிளாத்தை நல்லா இழுத்து விட்டிங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் சுருக்கம் இல்லாமல் கிளாத்தை ஒட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லுமே நான் ஒட்டிட்டேன். இது மாதிரி ஈஸியாக மூவ் ஆகணும். இந்த சைடு வந்து கொஞ்சம் லூஸாக விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக மூவ் ஆகணும். ஸோ அது மாதிரி பார்த்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாக்ஸை வந்து இந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. நீங்கள் இதை கார்ட்போர்டில் வச்சு மார்க் பண்ணும்போது இது மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்ட் சைஸ் வந்து கிடைக்கும். இப்போது இந்த கார்ட்போர்டை இதில் வந்து இது மாதிரி வச்சு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து இது கரெக்டாக சைஸ் வந்து பெருசாகவோ சின்னதாகவோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து லூஸாக இருக்க மாதிரி நான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கார்ட்போர்டை நான் மறுபடியும் கொஞ்சம் சின்னதாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ இது மாதிரி வச்சு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே 2 சைடும் நீங்கள் வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கார்ட்போர்டில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு மீதி கிளாத்லாம் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு
இது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த சைடுக்கும் வந்து ரெடி பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நான் 2 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இந்த பர்ஸோட இந்த சைட் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பாட்டிலில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீஸை இதோட வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அடுத்த சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல்லும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் 2 சைடுமே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்ஸ்க்குள்ளேயும் உங்களுக்கு வந்து நீட்டாக வேணும்னா அதுலேயும் நீங்கள் கிளாத் வந்து ஒட்டிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். ஸோ இது மாதிரி ஃபுல்லும் க்ளோஸாக இருக்கான்னு 2 பக்கம் செக் பண்ணிக்கோங்க. இது அதே மாதிரி இது மாதிரி ஓப்பன் ஆகி ஈஸியாக க்ளோஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி நான் கிளாத் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை 2 சைடும் நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ இது மாதிரி இருக்கணும். இன்னும் சின்னதாக இருந்தாலும் ஓகே தான். இது மாதிரி 4 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம இந்த கிளாத்தை வச்சு ஒட்டி இதை டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். இது மாதிரி பண்ணும்போது இன்னும் பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். நீங்கள் லேஸ் இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் ஃபுல்லுமே இதில் ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கிளாத்தில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி கிடைக்கும். இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் லேஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த லேஸை வந்து இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ இது ஒட்டும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது பட்டன் இல்லைன்னா இது மாதிரி பீட்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறத விட இந்த பாட்டிலில் 2 ஹோல் போட்டுட்டு அந்த பட்டனை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ளே நாட் போட்டுட்டிங்கன்னா அந்த ரோப்புக்கும் அந்த பட்டனுக்கும் அது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் லைஃப் வந்து லாங்காக இருக்கும். ஸோ க்ளூவை விட அது பெட்டராக இருக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பென்சில் கேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேக்கப் கிட் ஆர்கனைஸ் பண்ணுறது கூட நீட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஸோ இதை இது மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.